நான் பார்த்து பேசுகிறேன், லைட் இருக்குது, பேக்ரவுண்ட் லைட் இருக்குது, நான் சேரில் உட்காந்துருக்கேன். ராஜா வந்து ஷர்ட்டு வேஷ்டி கட்டிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து கரண்ட் 1 மினிட் நான் ப்ரெசென்ட்டாக இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு கேமராவில் பேசிகிட்டு இருக்கும் போது கூட என் திங்கிங்கு என்ன பேசுகிறேன் ஏது பேசுகிறான்னு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கும். ஸோ அந்த வகையில் உங்களை நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ப்ரெசென்ட்டாக வரணும்னா உங்கள் கண்ணாடி, வீட்டில் உள்ள கண்ணாடியை போய் நின்று உங்கள் முகத்தை, உங்கள் மூஞ்ச ஒரு நிமிஷம் நல்லா உறுத்து கவனிங்க. உங்கள் கண் எல்லாம் உங்கள் தசைகளை உங்களுடைய எல்லாத்தையும் கவனிங்க. ராஜா இப்படி தான் இருப்பானா? இப்போ நான் ராஜா வச்சுக்கிங்களேன், இந்த ராஜா இதான் ராஜாவோட உருவமா? ராஜா இப்படிதான் இருக்கானா இந்த ப்ரெசென்ட்டா? அப்படி உங்கள் ஒவ்வொரு முகத்தையும் உங்கள் வீட்டில் கவனிங்க. எக்ஸசைஸ் இது, உங்களை நீ கவனிக்கிறது, உங்கள் ப்ரெசென்ட்டில் உங்களை கொண்டு வரதுக்கு ஆன ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், சின்ன ஒரு ஒரு என்ன சொல்ற உத்தி. அந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட்டை கொண்டு வாங்க. ப்ரெசென்ட்டை கொண்டு அந்த ப்ரெசென்ட்டை உங்களால் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சி நிற்க முடியுது பாருங்கள். நிற்க முடியுமா? அந்த ப்ரெசென்ட்டில் உங்களை எவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சி நிற்க முடியும்? 1 மினிட், 2 மினிட், 3 மினிட், 4, 5, 5 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாது. மேக்ஸிமம் 3 மினிட் மேலே உங்களால் அந்த ப்ரெசென்ட்டில் நிற்கவும் முடியாது. நிற்கணுமா? சரி சொல்லுவாங்க, தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம், பண்ண வந்துருமா? ஏன்னா சுகம்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. சுகம்ன்ற ஒரு விஷயத்த வந்து இந்த யூனிவர்ஸ் கொடுத்துச்சுன்னா இங்கே எல்லாரும் சோம்பேறி ஆகிடுவோம். எப்படி ஒரு பணம் ஒரு விஷயத்த உருவாக்கி விட்டுட்டு பணத்தை பின்னாடி ஓட விட்டாங்களோ, பணம்ன்ற ஒரு விஷயம் இல்லை, நமக்கு எல்லாமே தூங்குறதுக்கும் உடுத்துவதற்கு உடையும் உண்ணுவதற்கும் உணவு கொடுத்து விட்டால், நமக்கு தேவையான சுகத்தை அளித்து விட்டால் நம்ம வந்து வேலை செய்வோமா? இந்த உலகம் இயங்குமா? பூமி இயங்குமா? இயங்காது. அப்போ என்ன பண்ணணும்னா சுகம்ன்ற விஷயம் கிடையாது. பணம் எப்படி உருவாக்கி விடப்பட்டதோ மக்கள் ஓடிக்கொண்டிருப்பதற்காக சுகம்ன்ற விஷயம் இறைவன் யாருக்கும் கொடுக்கவில்லை, கொடுக்க மாட்டார், கிடைக்காது. எல்லாரும் சுகமாக இருக்கிறோம் நடிக்கிறோமே தவிர யாரும் சுகமாக இருப்பதில்லை. சுகமாக யாரும் இருக்க முடியாது. பிறந்த குழந்தையிலிருந்து முதுமையாகி இறக்கும் வரை சுகம் கிடையாது யாருக்கும். அந்த வகையில இதை பத்தி யோசிக்காதீங்க. சுகமா இருக்கணும்னா நான் சொன்னது கடைப்பிடிங்க. கடந்த காலத்தை பற்றி யோசிக்கக்கூடாது, எதிர்காலத்தை பற்றி யோசிக்கக்கூடாது, நம்ம பையனுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் யோசிக்கக்கூடாது, நம்மளுக்கு எப்போ என்ன ஆகுமோ யோசிக்கக்கூடாது. என்ன வேணும் நடக்கட்டும், என்ன வேணும் நடக்கட்டும், இந்த உலகத்தில் நம்மளுக்கு என்ன வேணும் நம்மளுக்கு நடக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. மரணம் வந்தாலும் பரவாயில்ல, ஹாப்பி. அந்த மாதிரி தாட்டில் வர முடியுமா? வந்தீங்கன்னா நீங்கள் சுகமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சுகமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, முயற்சி பண்ணுங்க. சுகமாக இருக்க முயற்சி பண்ணுங்க. நிறைய எக்ஸசைஸ் சொல்லியிருக்கோம்ல, அந்த முயற்சி பண்ணுங்க. நான் சுகமாக இருக்கிறோம்னா சிரிச்சிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம், சுகமாக கேட்டால் இல்லை, ஏதாவது விஷயம் ஓடிட்டு இருக்கோம், ஏதாவது மனசுல 1000 விஷயங்கள் இருக்கு. ஒரு மனிதனுக்குள்ளேயும்